அது வந்து ரொம்ப பகிரங்கமா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நீயா நானா நிகழ்ச்சியில வந்து நாயால பாதிக்கப்பட்டு இருந்தவங்க, நாயால ரீசெண்டா பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதுக்கு ஆப்போசிட்ல ரொம்ப பணத்திமிரு பிடிச்ச அந்த நாய்க்காக பேசப்படுற மனுஷ நாய்ங்க உட்கார்ந்திருக்காங்க. சோ அந்த பணக்கார அப்படிங்கிற திமிர வந்து வாயிலா ஜீவராசியான நாய் கிட்ட மட்டுமே தான் காட்ட முடியுமே தவிர உண்மையான அன்பு மனுஷங்க கிட்ட காட்டல. அங்கேயுமே வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆட்டிடியூடா, ரொம்ப ஹெட் ஃபைட்டா, ரொம்ப கெத்தா பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் வந்து அதுல ஒரு அம்மா லேடி சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்க, சார் இவங்க அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. குழந்தை குறுக்க வந்து அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக் பிடிச்சு கீழே விழுந்தேன் சார் அப்படிங்கிறாங்க. ஒரு குழந்தை உயிர், அதுக்கு இன்னும் எத்தனையோ ஜெனரேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு லைஃப் இருக்கு, அந்த குழந்தைக்கான ஒரு எதிர்காலம் இருக்கு. அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூட்டில போயிட்டே இருக்கும்போது பிரேக் பிடிச்சு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உயிரே இல்லாத ஒண்ணுமே இல்லாம மனுஷன் கடிச்சு யாரும் சாக மாட்டாங்க. ஆனா நாய் கடிச்சு சாகுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ராபிஸ் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நாய்க்காக குறுக்க போய் இழந்த மகன் கிட்ட வந்து இவங்க சொல்றாங்க, நான் நீங்க வந்து நாய் குறுக்க வந்து மகனை எடுத்துட்டேங்கிறீங்க, ஆனா நான் ஒரு குழந்தையவே மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பிரேக் பிடிச்சு கீழே விழுந்துட்டேன். சோ ஒரு நாய் எங்க இருக்கு, ஒரு குழந்தை எங்க இருக்கு? இது வந்து பேசும்போது அந்த அம்மாவே வந்து நாய் கூடவே இணைஞ்சிட்டாங்களா என்ன அப்படிங்க தெரியல. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஒருவேளை ஆன் தி ஸ்பாட்ல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா பகிரங்கமான கேள்வி நான் கேட்டிருப்பேன்.